நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல மணி 12 ஆக போகுது. இங்கேயும் இப்ப சாலை மறியல் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட போறாங்க. பாருங்க, எல்லாம் சாலை ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க. அதனால பேருந்துகள் மற்ற இதெல்லாமே இங்க டிராபிக் ஜாம் ஆக போகுது. காவல்துறை ரெடியா இருக்காங்க. இங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டா கண்டிப்பா நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்கள சாலையில உட்காந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில வினாடிகள்ல கண்டிப்பா அவங்கள கைது பண்ணிடுவாங்க காவல்துறையினர். பஸ் எல்லாம் ரெடியா வந்துருச்சு. காவல்துறையினர் உடனடியா எல்லாத்தையுமே கைது பண்றதுக்குண்டான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தூக்குறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தையே நடத்திட்டு வர்றாங்க இவங்க. ஏன்னா தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு இது நாங்க பண்ணி தர்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் அரசு ஊழியர்களுக்கு. ஆனா தமிழக அரசு 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த கோரிக்கைகளையும் வலியுறுத்தல. எங்களை எதுக்குமே தமிழக அரசு எங்களை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா அரசு ஊழியர்கள் எல்லாமே தமிழக அரசுக்கு எதிராக திரண்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து தமிழக அரசு என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். நன்றி.